ஆன்மீக சான்றோர்களே, நாங்கள் யோகம் நாணம் வாசி பயிற்சி என்று சொல்லுகின்ற போது, ஒரு பெண் கரு உற்பத்தி ஆகின்ற போது, ஜனனம் உருவாகின்ற போது, ஜனனம் பிறக்கின்ற போது என்று 2 முறை எடுத்துக்கொண்டால், ஆண் பெண் சுரோனித நீர், ஆண் விந்தணு பெண் விந்தணு கர்ப்பப்பையில் உள்செல்கின்ற போது அதற்கு சுவாசம் என்பது இல்லை. தாயினுடைய சுவாசம், தாயினுடைய உதிரம், தாயினுடைய சக்தி, தாயினுடைய ஜீவகாந்த சக்தியின் மூலம் குழந்தை கர்ப்பத்தில் வளர்கிறது. அப்படி வளர்கின்ற போது ஜனனம் என்பது எப்பொழுது உருவாகிறது என்று எல்லாம் கேட்கிறார்கள். ஜனனம் என்பது ஆண் பெண் கரு விந்தணு சரீரத்திற்குள் தாயின் கர்ப்பத்திற்குள் உருவாகின்ற போது ஜனனம் நிர்ணயம் செய்யப்படுகிறதா? தாய் கர்ப்பத்திலிருந்து சிசு கர்ப்பப்பையிலிருந்து வெளியில் வருகின்ற போது நிர்ணயம் செய்யப்படுகிறதா என்று கேட்டார்கள். ஞானிகள், யோகிகள், ரிஷிகள், சித்தர்கள் அனைவரும் சொல்லுவதும் ஒவ்வொருவர் தன் சுபாவத்தில் உணர்வதும் என்று சொல்லுகின்ற போது, கடப்பா சச்சிதானந்த சுவாமி பெங்களூரில் இருக்கின்றவர் ஜீவ பிரம்ம ரகசியம் என்று ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த ஜீவ பிரம்ம ரகசியத்தில் ஒரு குழந்தை எப்பொழுது தன் சுவாசத்தை மூக்கின் வழியாக வாயின் வழியாக சுவாசத்தை எப்பொழுது உணர்கிறதோ அப்பொழுதுதான் தாய் கர்ப்பத்திலிருந்து வருகின்ற போது தலை சிரசு வெளியில் வருகின்ற போது மெல்லிய ஒரு சபு போன்ற ஒரு திரவம் 10வது வாசல் என்று சொல்லுகிறார் சித்தர்கள். அந்த முட்டை ஓற்றினுடைய உள்ளிருக்கின்ற தோல் போன்று ஒரு சிரசின் உச்சியிலே குழந்தை பிறக்கின்ற போது அந்த தோல் குழந்தையினுடைய சிரசு கர்ப்பப்பை விட்டு வெளியில் வருகின்ற போது அந்த தோல் மூடப்படுவதும், லக்னம் ஜோதிடம் கற்றவர்களுக்கு மட்டும் தெரியும். லக்னம் ராசி, லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல் என்பார்கள். அப்பொழுதுதான் அந்த பிரீக்குவென்சி என்கின்ற ஆத்மா பேரண்டத்தில் இருக்கின்ற ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி உடைய அந்த சரீரத்தை காப்பாற்றுகின்ற சுவாசத்தை தன்னுள் 21,600 சுவாசமாக நிர்ணயம் செய்கின்ற அணுக்கதிர் தான் ஆத்மா. அந்த லக்னம் தான் குழந்தை பிறக்கின்ற ரத்தினம் என்று ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். மெய்யறிந்த ஐயனுக்கு 4 பிள்ளை, மேதே ரசவாதி மூத்த பிள்ளை, கையறிந்த வைத்தியனோ 2ஆம் பிள்ளை, கணக்கறிந்த ஜோதிடன் 3ஆம் பிள்ளை, ஐயமெல்லாம் மாந்திரிகன் 4ஆம் பிள்ளை என்று சொல்கிறார்கள். ஈசன் தன்னுள்ளே சரீரத்திற்குள் ஒளி கண்டவர்கள் எல்லாம் ரசவாதம், சித்த வைத்தியம், ஜோதிடம், மாந்திரிகம் அறிந்து கொண்டுதான் மக்களுக்கு பிறர் துயர் துடைக்க ஈசன் பிறப்பித்தால்தானே என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அணுக்கதிர்கள் கபால உச்சியில் இருக்கின்ற உச்சிக்குழியில் உட்புகின்ற போது லக்னம் கணிப்பதாக பெண் கர்ப்பப்பையிலிருந்து வெளிவருகின்ற சிரசு அந்த மெல்லிய சபு ஊடுகின்ற போதும், அப்பொழுது கொப்புள் கொடியை கட் பண்ணுகின்ற போதும், கொப்புள் கொடியை கட் பண்ணுகின்ற போதுதான் சுவாசம் உள்ளுக்குள்ளே வருகிறது என்று கடப்பா சச்சிதானந்த சுவாமி அவர்கள் ஜீவ பிரம்ம ரகசியம் என்ற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். கடப்பா சச்சிதானந்த சுவாமி எழுதிய ஜீவ பிரம்ம ரகசியம் என்ற புத்தகத்தையும் பல சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள் படித்த புத்தகங்களை வைத்து ஆராய்கின்ற போது, ஒரு குழந்தை கொப்புள் கொடி கட் பண்ணுகின்ற போது சுவாசம் உட்புகிறது, கபால உச்சி மெல்லிய சபு மூடுகின்ற போது லக்னம் கணிக்கப்படுகிறது. அப்பொழுது ஜனனம் என்பது குழந்தையினுடைய சிரசு வெளியில் வருகின்ற போதும், முதல் குழந்தையினுடைய சிரசு வெளியில் வருகிறது, 2வது கர்ப்பப்பை கட் பண்ணுகின்ற போது முதலில் லக்னமும்
குழந்தை கொப்புள் கொடி கட் பண்ணுகின்ற போது ராசியும் நிர்ணயம் செய்கிறார்கள். லக்னம் ராசி என்கின்ற இரண்டை வைத்து அந்த நவகிரகங்களும் 27 நட்சத்திரமும் 27 திதி 15 திதிகளும் 27 யோகங்களும் 11 கரணங்களும் 9 நவகிரகங்களும் தான் ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவதால் யோக ஞானத்தில் தன்னுள் ஒளி கண்டு அந்த ஒளி கண்டவர்கள் தான் ஒரு குழந்தையினுடைய பிறப்பையும் இறப்பையும் ஆத்ம பலத்தையும் நிர்ணயித்தார்கள் சித்தர்கள் என்பதற்கு சித்தர்கள் எடுத்துக்கொண்ட யோக வித்தை சுவாசம் என்கின்ற வாசி. ஆகவே வாசி அறிந்தால் இதை தெரிந்து கொள்ளலாம். நான் அனைத்தையும் அறிந்தேன் என்று சொல்லுகின்ற ஆணவம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு, படித்தது அறிந்தது உணர்ந்தது கேட்டது பிறருடன் பேசுகின்ற போது அவர்கள் சொல்லுவதை வாங்கிக் கொள்வதை வைத்து இந்த சிறியன் சொல்லுகிறேன், குற்றம் குறைகள் இருந்தால் மன்னித்தருள்வீராக. ஹரி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அகசீஸ்வராய நமக.